பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையில் உங்களை பார்க்க கர்த்தர் தந்தது நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். எல்லாரும் இந்த காலவேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் ஆயத்தமாய் கூடி வந்திருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் தாமே இந்த நாளில் தம்முடைய பிரசன்னத்தின் மூலமாக நம்மை வழிநடத்தும்படி இந்த நாள் முழுவதும் அவருடைய ஆளுகை நம்மோடு கூட காணப்படும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. Jesus. Thank you. Hallelujah. வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாது. என் வாழ்க்கை அழிந்து ஒளிந்து போம். விசுவாசி என்றும் நிலைப்பான். வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாது. என் வாழ்க்கை அழிந்து ஒளிந்து போம். விசுவாசி என்றும் நிலைப்பாம். அல்லேலூயா. 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 ஆமென். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் நம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாளில் ஆண்டவரே, இந்த ஜெப கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கட்டும். அவள் வேண்டுகிற விரும்புகிற எல்லா காரியத்தையும் இந்த நாளில் கட்டளிடுவீராக. ஒரு மனதோடு ஒரு சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாளில் அவளோடு பேசும், அவளை அசைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் சோத்திரிக்கிறோம். நம்முடைய சபையிலே 2008 சோத்திரிக்கிறோம் ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே பழக்குவிக்கும் தேவன் என்கிற தலைப்பிலே நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். அந்த வார்த்தையை இந்த நாட்களிலே உங்களுக்கு அதை மறுபடியும் உங்களுக்கு சோத்திரிக்கிறோம் அந்த செய்தியை நீங்கள் கேட்க வேண்டும் என்று என்னுடைய மனதிலே ஒரு உந்துதல். ஆகவே அந்த பழைய செய்தியை இந்த நாட்களிலே உங்களுக்கு ஒளிபரப்பு செய்வார்கள். அந்த வசனங்களை நீங்கள் கவனமாய் கேட்டு கர்த்தரில் ஆஸ்வதிக்கப்படும்படி உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். 144 சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 144 சங்கீதம் நான் வாசிக்கிறேன். 1வது வசனம். 144 சங்கீதம் 1வது வசனம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை எல்லாரும் ஒரே சத்தமாய் ஒரே குரலாய், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயம் படிப்போம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நல்ல பிதாவே, சபையார் ஆமென் சொல்லுங்கள். தாவீது சொல்லுகிறார், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு
பழக்குவிக்கும் தேவன் என்கிற தலைப்பில் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திரும்ப சொல்லுகிறேன், பழக்குவிக்கும் தேவன். ஆண்டவர் பழக்கம் இல்லாத ஒரு காரியத்திலே நம்மை அவர் பழக்குவிக்கிற ஒரு தேவன். செய்ய தெரியாத ஒன்றை செய்ய வைக்கிற ஒரு தேவன். ஒரு விஷயத்தை குறித்து எனக்கு அறிவே இல்லை, ஆனால் அதை அவர் எனக்கு செய்ய வைக்கிறார் என்றால் அது பெரிய கிருபை அல்லவா? என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். போற பத்தியும் தெரியாத, யுத்தத்தை பத்தியே தெரியாத ஒருவனுக்கு அதுல கர்த்தர் ட்ரைனிங் கொடுக்கிறாருன்னா அவர் பெரிய தேவன். மனிதன் சில காரியங்களை சிலருக்கு பழக்கப்படுத்தினாலும் அந்த மனுஷனுக்கு அதை கற்றுக்கொள்ள முடியவில்லை. சில வாத்தியார்மார்கள் தன் மாணவர்களுக்கு பாடங்களை அவர்கள் பழக்குவிக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய அறிவு குறைச்சலுக்கு ஏற்ற விதத்தில் அந்த ஆசிரியர்களால் அந்த மாணவர்களை பழக்குவிக்க முடியவில்லை. ஒரு மனிதனுக்கு பழக்குவிப்பதை விட ஒரு தெய்வம் ஒரு மனுஷனுக்கு பழக்குவிப்பதில் கைதேர்ந்தவர். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தா தெரியாதவங்களுக்கு கூட அது தெரிய வந்துடும். அவர் நல்ல கர்த்தர். நான் சொல்லுகிறேன், இந்த வாரத்தில் ஆண்டவர் உங்களை பழக்குவிக்கும் தேவனாயிருப்பாராக. நீங்களும் சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு தெரியாத அவசியம் நான் செய்ய வேண்டிய ஒன்று எனக்கு தெரியாது இருக்குமானால் உமக்கு அடுத்த காரியங்களை நான் அவசியம் செய்ய வேண்டும், ஆனால் அதை பற்றி ஞானம் எனக்கு இல்லாததினால் தேவனே அந்த காரியங்களை எனக்கு பழக்குவீங்க ஆண்டவரே. ஒரு மனுஷன் சொல்லிக் கொடுக்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது, ஒரு மனுஷன் எனக்கு சொல்லுது விளங்க மாட்டேங்குது, எனக்கு அந்த ட்ரெயின் மனசு எனக்கு வரல, நான் ஞானத்துல குறை உள்ளவனா இருக்கேன், எனக்கு நீங்க ட்ரைனிங் கொடுங்கப்பா, நீங்க என்ன பழக்குவீங்க என்று சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களை பழக்குவிப்பார். நம்புறீங்களா? சபை விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆண்டவர் உங்களை படிப்பிக்கணும் நீங்க விரும்புறீங்க? அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், எனக்கு அதை படிப்பிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை படிப்பிக்கிறார். இங்கே படிப்பிக்கிற என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னை பழக்குவிக்கிறார். கார் ஓட்ட தெரியாதவனுக்கு காரை பழக்குவிப்பது போல ஆண்டவர் என்னை பழக்குவிக்கிறார். அல்லேலூயா. பழக்க வழக்கம் ரொம்ப முக்கியம். சில பாருங்க, கெட்ட பழக்கங்கள் இருக்கு, நல்ல பழக்கங்கள் இருக்கு. இன்னைக்கு அநேகருக்குள்ள கெட்ட பழக்கங்கள் தான் நிரம்ப இருக்கு. என்ன சொன்னாலும் அவங்க அதை தான் செய்யறாங்க. ஏன்னா ஏற்கனவே அதை அவங்க பழகிட்டாங்க. பிசாசானவன் உலகத்தில் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உலகத்தனமான காரியத்தை நமக்குள்ள அவன் பழக்கி வச்சுட்டான். ஜீசஸ். ஆனா இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டு திருச்சபைக்குள்ள வந்துட்டாலும் அந்த பழைய பழக்கம் இன்னும் நமக்குள்ள இருக்கு. அந்த பழைய பழக்கங்களால் தெய்வீக பழக்கம் நமக்கு புரியாமல் இருக்கிறது. ஒரு முறை ரட்சிக்கப்பட்ட ஒரு புது போதகர், புதுசா வந்திருக்கிற அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இப்பொழுது காணிக்கைக்கு ஒரு பாடல் பாடப்படும், அப்பொழுது எல்லாரும் காணிக்கை படைப்போம் என்று சொல்லி ஒரு சினிமா பெயரை சொல்லிட்டார். இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம், நாளை நமதே என்ற பாடலை பாடுவோம், அப்போது காணிக்கை படைப்போம் அப்படி. ஒருவேளை என்னங்க இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு கேட்டா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் உண்மையா நடந்து ஒரு ஊழியர் இப்படி என்ற சொன்னார். ஏற்கனவே நமக்குள்ள உலகத்தனங்கள் நிறைய பழகி போச்சு, வாய் தவறி வருது. அல்லேலூயா. ஆண்டவர் ரெண்டு காரியம் செய்யணும். முன்னாடி இருந்த பழக்கத்தை ஒழிச்சு புது பழக்கத்தை எனக்குள்ள இயேசு உருவாக்கணும். பிசாசு ஏற்கனவே எனக்குள்ள பல பழக்கத்தை கற்றுக் கொடுத்த அந்த பழக்கத்தை ஒழிச்சு தேவன் விரும்புகிற பழக்கத்தை நம்முடைய திருச்சபைக்குள்ள இயேசு பழக்கி விடணும். அல்லேலூயா. ஒரு போதகனால் அதை செய்ய முடியாது, ஆனால் இயேசுவால் அதை செய்ய முடியும். ஒரு மனுஷனால் ஒரு மனுஷனை பழக்க முடியாது, ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனை எளிமையாய் பழக்கி விடுவார். அல்லேலூயா.
இன்றைக்கு நம்முடைய சபையில கர்த்தர் நம்மை பழக்குவிக்கும் தேவனாய் இறங்கி வருவாராக. அல்லேலூயா. ஒரு சில காரியத்துக்கு எப்பவுமே லேட்டா வந்தே பழக்கப்பட்ட ஆளு அவன் லேட்டா தான் வருவான். சீக்கிரமா வருகிறதுக்கு அதுக்கு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தணும். பழக்கத்துலதான் எதுவும் வழக்கமாகும். நீ லேட்டாவே எழுந்து பழக்கப்பட்ட நீ லேட்டா தான் எழுந்திருப்ப. நாளெல்லாம் லேட்டா தான் இருப்ப. நான் சொல்றேன், ஆசீர்வாதமும் உனக்கு லேட்டா தான் வரும். கெட்ட பழக்கங்களை விட்டு ஒழிந்து விடு. நல்ல தெய்வீக பழக்கத்தை எனக்கு கற்றுத்தாரும் என்று கேள். நம்முடைய உடம்பு இருக்கு பாருங்க, நம்ம உடம்பை எப்படி பழக்கிறோமோ அப்படித்தான் அந்த உடம்பு வணையும். எஸ்ரா சொல்லுகிறார், வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலின் நீதி நியாயங்களை போதிக்கவும் என் இருதயத்தை நான் பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறேன். பழக்கப்படுத்தணும் சார். உங்க உடம்ப கர்த்தருக்காக பழக்கப்படுத்தணும். உங்க கண்ணை கர்த்தருக்காக பழக்கப்படுத்து. உன் பேசுற முறைகளை தேவ பேச்சு பேச பழக்கப்படுத்து. உனக்குள்ளே உலக பழக்கம் நிறைஞ்சிருக்குன்னு கர்த்தர் சொல்ற. நீ பாட்டு பாடுற, கர்த்தரை ஆராதிக்கிற, ஆனா உலக பழக்க வழக்கம் உனக்குள்ள இருக்கு. நீங்க சொல்லணும், தேவனே உலக பழக்கம் என்னை விட்டு நீக்கி உம்முடைய சித்தத்தின்படி என்ன பழக்குவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளை விட நீங்க உலகத்தில் இருந்த நாள் அதிகம். நீங்க ரட்சிக்கப்பட்டு திருச்சபைக்கு வந்த நாளை விட நீங்க உலகத்துல ஊறி போனது அதிகம். அதனால அந்த பழக்கம் அநேகருக்குள்ள ஊறி கிடக்குது. சில ஆட்கள் பாருங்க, ரோட்ல நடந்துட்டே ரட்சிக்கப்பட்ட ஞானசாரம் சினிமா பாடுற டக் அப்படின்னு நல்ல கருத்து இல்லை அப்படின்ட்டு போவான். பழக்கம் கொள்ளாத ஆகிதானே இதெல்லாம். இந்த பழக்கங்களுக்கு மாற வேண்டும். சில காரியத்தை விட்டுட்டு இருப்பாங்க, ஆனால் அதன் மேல் ஒரு எண்ணம் அநேகருக்குள்ள பழக்கத்தின் தோஷம். நான் சொல்லுகிறேன், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ ரட்சிக்கப்பட்ட புதுசுல நீ அப்படி இருக்கலாம். ஆனா அதே காரியமா இருக்க கூடாது. டே பை டே ஒரு சேஞ்ச் உனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். நாளுக்கு நாள் உலக பழக்க வழக்கங்கள் தேய்ந்து தேவ பழக்கங்கள் உனக்குள் பெருக வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஆவிக்குரியவனுக்கு நாம் சொல்லும் செய்தி இப்போது விளங்கும் என்று நான் நினைக்கிறேன். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக ஆவியானவர் பேசுகிறார் அந்த சத்தியத்தை. நீ உலக பழக்க வழக்கத்தை விட்டு ஓய்க, ஜெபம் பண்ணு. எல்லாரும் சொல்லுங்கள், உலக பழக்கங்கள் எனக்குள்ளே நாளுக்கு நாள் தேய்ந்து குறைந்து ஒன்றுமில்லாமல் போக என் தேவனே எனக்கு உதவி செய்யும். எல்லாரும் சொல்லுங்கள், நாளுக்கு நாள் உன்னுடைய பழக்க வழக்கங்கள் எனக்குள் பெருகி 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 வளரட்டும் என்று சொல்லி கைதட்டி வாலிபர்கள், வாலிப சகோதரிகள், அருமையான சகோதரியே, சகோதரனே, தேவனே உம்முடைய பழக்கம் எனக்கு. ஆமென், ஹல்லேலூயா. உலகத்துல எழும்பும் போதே அம்மாடின்னு எழுந்திருப்போம். ரட்சிக்கப்படும் போது இயேசுன்னு சொல்லி எழும்ப பழகிக்கும். சார், நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதோ? ஆவிக்குரியவன் அப்படி பழகி பேச்செல்லாம் மாற்றணும். நம்முடைய சிந்தைய, நம்முடைய கான்சியஸை சுத்தமா நம்ம டர்ன் பண்ணணும். நம்ம உலகத்தில் இருக்கும்போது எம்மா எப்பான்னு எழுந்திருப்பான், அதெல்லாம் பழக்கத்தில் வர்றது. ஆனா இப்போ அது எழுந்திருக்கும் போது ஸ்தோத்திரம் அல்லேலூயா அப்படின்னு எழுந்திருக்கு. மூப்பரையாவுக்கு ஊசி போடும்போது நான் பக்கத்தில் நின்னேன். ஒரு ஆவிக்குரியவனுடைய அடையாளத்தை பார்த்தேன். இங்க நரம்புல அந்த அந்த ஊசியை ஏற்றுறாங்க, இறக்குறாங்க. இப்பதான் நான் போறேன், அல்லேலூயா கத்துற. இது ஒரு ஆவிக்குரியவனுக்கு அடையாளம். உலகத்தான சொல்லுவான், ஐயோயோ வலிக்குதே அப்படின்னு கத்துவான். இது உலக பழக்கம் சார், சிரிக்காதீங்க, நான் சொல்றது கொஞ்சம் நல்ல கவனிங்க. இது உலக பழக்கம். நான் சொல்லுகிறேன், என் எண்ணம், என் பேச்சு, என் முறை. சரி, ஆட்கள் பாருங்க, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு மாறணும், முறை மாறணும், தொழுது கொள்ளுகிற முறை மாறணும். சில சொல்லுவாங்க பழக்க தோஷங்கள் வந்துச்சு, என்ன பழக்கம் மாறணும். அப்படியே
தேவ சித்தம் எனக்குள் பழக்கமா மாறணும். ஆண்டவர் நான் என்ன மாதிரி ட்ரைன் அப்ல இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ அந்த மாதிரி என் உடம்ப, என் கண்ணை, என் பார்வையை, என் பேச்ச, என் எண்ணத்தை டோட்டலா உமக்கு ஏத்த மாதிரி பழக்கங்க ஆண்டவரே. கை தட்டி வந்து கத்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்குள்ள நீங்க மாத்த கிருபை வல்லமெல்லாம் அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். உங்களுக்குள்ள உங்களை ஆண்டவர் பயன்படுத்த உயர்த்திட்டே இருப்பார். உலக பழக்கம் குறைஞ்சி தேவ பழக்கம் நமக்குள்ள என்ன செய்யணும்? ஆமென். நான் இப்போது 7 விதமான பழக்கங்களை நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளைகளை அவர் எவ்விதமாக எல்லாம் பழக்க விரும்புகிறார் என்று வேதத்தில் அநேக காரியம் இருந்தாலும் 7 காரியத்தை மாத்திரம் சுருக்கமா சொல்லி இந்த பழக்க வழக்கங்கள் உங்களுக்குள்ளே நீங்க வைத்துக் கொண்டு இந்த பழக்கங்களை உங்களுடைய வழக்கமாக்கி நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க நடைபோடும் பொழுது என் ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்வில் ஆண்டவர் செய்வார். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நான் எப்பிராயீமை கைவிடித்து நடக்க பழக்கினேன். முதலாவது குறிப்பு, ஆண்டவர் நடக்க பழக்க வைக்கிறார். ஒரு பாட்டு இருக்க, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, இல்லையா? நடக்க சொல்லி தாரும். கவனிங்க, ஆண்டவர் நம்மை நடக்கும்படியாய் பழக்கப்படுத்துகிறார். எப்பிராயீமை நான் கைப்பிடித்து நடக்க என்ன செய்தேன்? பழக்கினேன். ஒரு குழந்தையை ஒரு தாய் நடக்க பழக்கிவிப்பது போல இயேசு தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய வழியிலே நடக்க பழக்குவிக்கிறார். அல்லேலூயா. இந்த லெசன், இந்த ட்ரைன் அப் ஒரு தேவ பிள்ளைக்கு கண்டிப்பா இருக்கணும். நீ ரட்சிக்கப்படாத பொழுது உன்னுடைய பாதை வேறு, ஒரு ரட்சிக்கப்பட்டவனுடைய பாதை வேறு. மனுஷனுக்கு தோன்றுகிற பாதை அநேகம் உண்டு. அது மனுஷ பாதை, அது மரண பாதை. ஆனால் கர்த்தருக்கு தோன்றுகிற ஒரு வழி உண்டு, முடிவு ஜீவனும் சமாதானமும். உலக பாதை விசாலமும் அகலமுமானது, முடிவு நரகம் பாதாளம். கர்த்தருடைய பாதை நெருக்கமும் இடுக்கமுமானது, முடிவு பரலோகம் சந்தோஷம். அப்போ நம்ம ரட்சிக்கப்படாத போது அகலப்பாதையில், புரோடான பாதையில், பணம் போன பாதையில் நடந்து பழகிட்டோம். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகும் அதே பாதையில் நாம் நடக்கிறது தேவ சித்தம் இல்லை. நம்ம பாதை தேவ பாதையாய் மாற்ற வேண்டும். நீ வடதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்கள் பின்னால் ஒரு சத்தம் துணிக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உனக்கு நான் ஆலோசனை சொல்லி உன் பேரில் என் கண்ணை வைத்து நீ நடக்க வேண்டிய வழியில் நான் உன்னை வழி நடத்துவேன். அப்போ ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய வழி எனக்கு தெரியல, என்னை நடத்துங்கன்னு கேட்கணும். எனக்கு தெரியல. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு தேவ பிள்ளை ரட்சிக்கப்பட்டுட்ட உடனே தேவ வழியில செல்ல ஆர்வம் இருக்கும், ஆனா நடக்க தெரியாது. அதான் பைபிள் சொல்லுகிறது, எப்பிராயீமை நான் நடக்க பழக்கினேன். ஒவ்வொரு நாளும் தேவ பாதை நடக்க கற்றுக்கொள்ளணும், இந்த யுக்தியை கற்றுக்கொள்ளணும். தேவ பாதையில நடக்க விருப்பம் இருக்கும், ஆனா நடக்க நமக்கு தெரியாது, பாதை தெரியாது. அது உலக பாதை அல்ல, அது ஒரு டிஃபரண்டான வே. அந்த வழி கடலிலும் தண்ணீரும் உண்டு. அந்த வழி மனுஷனுக்கு புலப்படாத வழி. யோசுவா சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இதற்கு முன்பாக நீங்கள் இந்த பாதையில் நடந்து வந்ததே இல்லை, இதுவரைக்கும் நீங்கள் நடந்திராத பாதையில் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. தேவ பாதை இதுவரைக்கும் நாம் கேள்விப்பட்டிராத ஒரு பாதை. கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்னாடி வந்து நிற்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்னாடி வந்து நிற்கிற பொழுது
செங்கடலுக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டீங்க, ஒரு பாதை இல்ல, சாகடிக்கவா கொண்டு வந்தீங்க, எகிப்துல கல்லறையில நாங்க கொண்டு வந்தீங்கன்னு ஜனங்க புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இது வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் செங்கடல் நடுவாக ஒரு பாதை இருக்கணும், அது நடுவே இதுவரைக்கும் யாரும் கடந்து போனத சரித்திரமே இல்லை. ஆனா ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை புது பாதையில் நடத்தினார். கரங்களை தட்டினார். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? கை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹalleluya. யோர்தானுக்குள்ள நிறுத்திட்டார் ஆண்டவர். யோர்தானோட நிறுத்திட்டு ஜனங்களை இந்த பாதையில தான் நடத்துவேன்னு சொல்றாரு. ஜனங்களை குழம்பி போய் நிற்கிறாங்க. பைபிள் சொல்லுகிறது கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தினார். அந்த அங்கே தண்ணீர் ஒரு சுவரை போல நின்றது, குவியலாய் நின்றது. கர்த்தர் அந்த உலர்ந்த தரை வழியாய் ஜனங்களை நடந்து போக பண்ணினார். ஒரு முறை ஆண்டவர் ஒரு எரிகோ கோட்டைக்கு முன்னாடி நிக்க வச்சுட்டார். அவங்க அது ஊர் பாதை, எந்த அந்நியனும் அந்த வழியா வேற பாதையில போறதுக்கு வழி கொடுக்க மாட்டாங்க. கர்த்தர் அலங்கங்களை இடிச்சு உடைச்சி அந்த பாதையை தம்முடைய ஜனங்கள் நடத்துற தேவ பிள்ளையே. அவருடைய பாதை நம்முடைய அறிவுக்கு புரியாது, அவருடைய நம்முடைய சிந்தைக்கு புரியாது, நம்முடைய குறைந்த அறிவுக்கு அதை புலப்படாது. ஆனால் அவர் நம்மை நடத்தாவிட்டால் அவர் பாதை நமக்கு தெரியாது. என்ன செய்யணும்? தேவனே, உம்முடைய பாதையில் என்னை நடத்தும்படி என்னை பழக்கப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஒரு சில சர்க்கம்ஸ்டன்ஸ்ல ஜனங்களை சுற்றி நடந்து போக பண்ற, ஒரு சில இடத்துல அப்படியே குறுக்க நடக்க வைக்கிற. செங்கடலை சுற்றி நடந்தா கானானுக்குள்ள போலாம். ஆனா கர்த்தர் செங்கடலை சுத்தி வேற பாதை நடத்தாம செங்கடலை கிராஸ் பண்ணி அப்படியே ஷார்ட்கட்ல அப்படியே கிராஸ் பண்ணி நடத்த விரும்ப வைக்கிறார். ஒரு சில நேரத்தில் உன்னை சுற்றி நடக்க பண்ணுவார். சுற்றி நடக்க வேண்டும் என்ற இடத்தில் புது பாதையை அவர் வகுப்பார். அவர் சூழ்நிலைகளுக்கு ஏற்றால் போல தம்முடைய திருவுள்ளத்தை அவருடைய சித்தத்தின்படி தம்முடைய ஜனங்களை அதினதின் காலங்களில் அதினதின் பாதைகளில் நேர்த்தியாய் நடத்துகிறார். அவருடைய வழி ஆராய்ந்து முடியாதது. இதை கர்த்தரை துதிக்க மாட்டீங்களோ? ஹல்லேலூயா. என் பாதையில் வேண்டாம் ராஜா, உம்முடைய பாதையில நடத்தும். யோபு 23:10 யோபு சொல்லுகிறார், நான் போகும் வழி எனக்கு தெரியாது, ஆனால் ஒருவருக்கு அதை அறிவார். என் ஆண்டவருக்கு அந்த பாதை தெரியும். எப்படி நடக்க வேண்டும், எப்படி போக வேண்டும் என்று வழி தெரியாமல் நீ தவிக்கிறாயா சகோதரியே? உன் குடும்பத்தை நடத்தவனுக்கு வழி தெரியலையா? உன் பிள்ளையை நடத்தவனுக்கு வழி தெரியலையா? வழி தெரியவில்லை என்பதுதான் உன் ஏக்கமா? வழி தெரியவில்லை என்பதுதான் உன் புலம்பலா? வழி தெரியவில்லை என்பதுதான் உன் கண்ணீரா? வழி தெரியவில்லையே என்பதுதான் உன் ஏக்கமா? நான் பிரசங்கிக்கிற ஒரு இயேசு உண்டு. அவர் தமது ஜனங்களை கைபிடித்து நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் நடத்தும் பாதையெல்லாம் அதிசயம், அவர் நடத்தும் பாதையெல்லாம் ஆச்சரியம், அவர் நடத்தும் பாதையெல்லாம் அற்புதம், அவர் நடத்தும் பாதையெல்லாம் உன் தேவைகள் சந்திக்கப்படும். அவர் நடத்துகிற பாதை உனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவர் நடத்துகிற பாதையில் அனைத்து தேவைகளும் அந்த பாதையிலே சந்திக்கப்படும். ஹல்லேலூயா. வெறும் பாதை மாத்திரமல்ல, அந்த பாதையில் உனக்கு ஆகாரம் உண்டு, உனக்கு வஸ்திரம் உண்டு, உனக்கு பணம் உண்டு. உன் எதிர்காலம் அந்த பாதையில் கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் சகல தேவைகள் எங்கெங்கு இருக்கிறதோ அந்தந்த பாதையை உன்னை நடத்துகிறவர். என் ஆண்டவர் புல்லுள்ள இடங்களில் என்னை நடந்து போக பண்ணுவார். அவர் வனாந்தரத்தில் என்னை நடந்து போக பண்ணினாலும் அந்த வனாந்தரங்களையும் எனக்காய் வயல்வெளியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்யணும்னா, தான் வழியில நடக்க கூடாது, தேவனுடைய வழியில் என்ன செய்யணும்? ஊழியம் செய்யறவங்க கூட உங்க வழியில ஊழியம் செய்யாம தேவ வழியில் ஊழியம் செய்யுங்கள். தேவனே, மனுஷ மார்க்கமான நடக்காம நீர் வகுக்கும் அந்த மார்க்கத்திற்கு என்னை நடத்த என் கால்களை பழக்குவியும் ஐயா. ஹல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை தயவு செய்து திருப்பிக் கொள்வீர்களா? உபாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், அதிலே ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 22. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும்
பயந்திருக்க பழகும்படி. வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து. கவனியுங்கள், கர்த்தருக்கு பயந்திருக்க பழகு. You must train up. கர்த்தருக்கு பயந்திருக்க பழகு. உனக்குள்ளே தெய்வீக பழக்கத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் சபைக்கு. தேவ பாதையில் நடக்க பழகு. இரண்டாவது, தேவனுக்கு பயப்பட பழகு. நிறைய பேருக்கு தேவனுக்கு பயப்படுகிற பழக்கம் இல்லை. பயம், தேவனுக்கு பயப்படுதல் என்பது டக்குன்னு வராது, பழக்கப்படுத்தினாதான் வரும். பெற்றோரே, உன் பிள்ளைக்கு தேவனுக்கு பயப்படுவதற்கு பழக்கப்படுத்து. ஒருவேளை நீங்கள் ஆசிரியராக இருப்பீர்களானால் உங்கள் பிள்ளைகளை தேவனுக்கு பயப்பட பழக்கப்படுத்துங்கள். ஒருவேளை நீங்கள் ஒரு அதிகாரியாய் உங்கள் கீழே இருக்கிறவர்களுக்கு தேவனுக்கு பயப்பட பழக்கப்படுத்துங்கள். உன் பிள்ளைக்கு தேவ பயம் உடனே வராது, அது பழக்கத்திலே தான் வரும். அநேக பெற்றோர்கள், அநேக தலைவர்கள், முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் தனக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு, மாணி தேவனுக்கு பயப்படணும், எனக்கு பயப்படுறியோ இல்லையோ கர்த்தருக்கு பயந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீ பழக்கப்படுத்தினா யார் பழக்கப்படுத்துவா? பயம் பழக்கப்படுத்தப்பட வேண்டும். நான் எந்த சின்ன பிள்ளைகளுக்கு தலையில கைய வச்சு ஜெபம் பண்ணாலும் நான் சொல்ற ஒரு முக்கியமான வார்த்தை, தேவனே இந்த பிள்ளை உங்களுக்கு பயந்து வாழணும். சபைக்கும் நான் உங்களுக்கு அப்படித்தான் ஜெபிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து வாழணும். பழக்கம் இருக்கணும் சார். ஆலயம்னாலே ஒரு பயம் வரணும். வசனம் பிரசங்கிக்கப்படும் போது ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்கா வரணும். பைபிள்னாலே ஒரு பயம் வரணும். அவருடைய அபிஷேகம் ஒரு பயம் வரணும். அப்படி ஆலோசனை ஒரு பயம் வரணும். சபையில உட்கார்ந்துட்டு அப்படி எழுந்து போனா ஐயோ ஆண்டவருக்கு அது விரோதமா இருக்குமோ பயம் வரணும். அருமையானவர்களே, பயம் இல்லைன்னா அவனை எப்படி உயர்த்த முடியும்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்குள்ளே ஞானத்தை கர்த்தர் பெருக்குவார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தேவன் தமது ரகசியத்தை சொல்லுவார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தேவன் தமது பாதைகளை போதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தேவன் நீடித்த ஆயுளை தருகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தேவன் சகல நன்மையும் கர்த்தர் தருகிறார். பயம் இருக்கு அவனுக்கு. ஏதேன் தோட்டத்துல ஏவாளையும் ஆதாமியும் ஆண்டவர் வச்சார். ஆண்டவர் பயங்கர ஆக்ரோஷமா அவங்ககிட்ட நடந்துக்கல. ஆண்டவர் ரொம்ப ஃப்ரெண்டா எளிமையா அவங்களோடு பழகினார். இயேசுநாதர் தம்முடைய தம்மால் உருவாக்கப்பட்ட சிருஷ்டிப்ப, தம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் ஏவாளையும், ஓய் நான் தான் அவனை சிருஷ்டித்தேன், நீ அப்படித்தான் இருக்கணும், ஆண்டவர் அப்படியெல்லாம் ஜனங்களை பயப்படுத்தும்படி அவர் விஷயம் பண்ணல. எல்லாத்தையும் இவரே செஞ்சாலும் கூட நீ பேர் வைப்பா, நீ அது செய்ப்பா, நீ அது பண்ணுப்பான்னு சொல்லி பகலின் குளிர்ச்சியான வேலையில தோட்டத்தில் வந்து விழாவுறார் ஆண்டவர். ஃப்ரெண்டு போல, சிநேகிதனை போல, தாயை போல, தகப்பனை போல அப்படியே பேசுறார். அவர் பெரிய ஆளா காட்டல, அவங்களோட இணைஞ்சு அழகா பழகுறாரு. இந்த ஏவாளுக்கு ஒரு பெரிய கொடுக்கு, ஒரு பயம் இல்லை பாருங்க. ஆண்டவரே நமக்கு பிரிவிலேஜ் எல்லாம் தர, சலுகைகளை தர. அந்த தோட்டத்தில் ஆறு உண்டாக்குனார். இவங்க நன்மைக்கு தான் உண்டாக்குனார். கனி வர்க்கங்களை உண்டாக்குனார். சகல தேவையை உண்டாக்குனார். சலுகையெல்லாம் வச்சார், வாய்ப்பெல்லாம் வச்சுட்டு அவங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுறார். ஃப்ரெண்ட்லியா பழகணுன்னே இவளுக்கு கொழுப்பு. சில வேலை பாருங்க, சில ரொம்ப நெருங்கி பழகிட்டா அவங்க எகத்தாளமா பார்ப்பாங்க. சில வேலை சில இடங்களில் நான் இப்படி அசிங்கப்பட்டிருக்கேன். ஐயோ இவங்களை இப்படி நடத்தக்கூடாது, நம்ம ஃப்ரெண்ட்லியா பழகுவோம். கட்டளை வேலை செய்வாங்க, வேலை செய்கிறவனை கொத்தனாராக நான் பார்க்க மாட்டேன், அவன் சித்தாராக பார்க்க மாட்டேன். அவங்ககிட்ட நான் சத்தியம் சொல்லுவேன். அவன் ஊழியக்காரனாக இருக்கிறனால ரொம்ப இனிமையாக பழகுவேன். வர இன்ஜினியர்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் அப்படி நீங்கள் அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக பண்ணால் வேலையை அவங்க மெனக்கடை வைப்பாங்க, அவங்க செய்வாங்க. நீங்கள் அவங்ககிட்ட அப்படி பழகாதீங்க. எனக்கு ஆரம்பத்தில் புரியல. கடைசியில் பார்த்தா இன்ஜினியரை பார்த்தா அவன் மிரட்டும், உருட்டும். அவனை பார்த்தா வேலை செய்கிறாங்க. நல்லா பழகிற ஆளுக்கு எனக்கு டிவி தான். எப்போவுமே ஒரு ஆக்ரோஷமா பழகாம கொஞ்சம் லவ்லியா அல்லது ஒரு ஃப்ரெண்ட்லியா
அல்லது ஒரு அனுசரணை நடந்து போனா அவன் தலையில முழக்க அரைப்பாங்கன்றத அநேக அனுபவங்களை நான் பார்த்திருக்கிறேன். அது போலதான் ஏழு நடந்துச்சு. அவர் ஒரு அடிக்கிற ஆக்ரோஷமானவரை தன்னை காஞ்சிட்டு அந்த யாவால் கை நின்று இருக்குமா, பழம் கொடுங்க நண்பா, நீ உயரு, இன்னும் நீ கார் வாங்கு, இன்னும் நீ வீடு கட்டு, இன்னும் நீ எவ்வளவோ உயரு, எவ்வளோ எவ்வளோ உயரத்துக்கு வேணாலும் போ. ஆனா ஒண்ணு மாத்திரம், கர்த்தருக்கு பயப்படு, கர்த்தருக்கு பயப்படு. அவர் உன்னை சலுகைகளை அவர் தருகிறார். நீ உடுத்துற உடுத்திவிப்பு அவர் உன்னை உடுத்திவித்தார். உன் குடும்பம் இன்னைக்கு இப்படி இருக்கிறது காரணம் என் தெய்வம் உனக்கு தந்த சலுகை, என் ஆண்டவர் உனக்கு தந்த வாய்ப்பு. எங்கேயோ இருந்த உன்னை எங்கே உலவுக்கு வைத்திருக்கிறார்னா அது கர்த்தர் தந்த சலுகைன்னு விசுவாசிக்கிறவங்க எல்லாரும், இது கர்த்தரால் உண்டான சலுகை, கர்த்தர் எனக்கு உண்டு பண்ணின வாய்ப்பு. அப்ப என்ன செய்யணும்? கர்த்தருக்கு அதிகமா என்ன செய்யணும்? பயப்படும், பயப்படும். ஆண்டவர் எடுப்புலாம் காட்ட மாட்டார். ஆனா அவர் மேல உனக்கு நல்ல மதிப்பு எப்பவுமே இருக்கணும். அவர்கிட்ட பயந்துகிட்டே இருக்கணும். அவர் எனக்கு பயப்படு அப்படிலாம் சொல்லவே மாட்டார். அவர் சைலண்டா தான் இருப்பார். உலக பிரகாரமான தேவனா வில்லையும் அம்பையும் வச்சுட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப அவர் சைலண்டா தான் இருப்பார். ஆனா நீ தான் அவருக்கு என்ன செய்யணும்? பயப்படணும். அவர் காட்டமா இல்லாததுனால நீ அவரை ஏமாற்றக்கூடாது. அவர் உன் மேல தயவா இருக்கிறாரு, அன்பா இருக்கிறாருன்றதுக்காக நீ ஏமாற்றக்கூடாது. அவர் தயவா இருக்கிறாரு, அன்பா இருந்தாலும் நீ எப்பவுமே அவருக்கு பயந்துதான் வாழணும். அல்லேலூயா. நீ பயந்து வாழ வாழ சலுகைகளை உனக்கு கர்த்தர் கூட்டிக் கொண்டு தந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு நல்லா என்ன செய்யணும்? அழகணும். அப்போ அதுல தொடர்ந்து வருகிற பொழுது நீ விளைகிறதுல தசபாகத்தை பிரித்து என்ன செய்யணும்? கொடுக்கணும். இதெல்லாம் பழக்கம் சார். தசமாக எல்லாராலையும் கொடுக்க முடியாது, பழகினவங்க தான் கொடுப்பாங்க. பழக்கம் இருக்கா? கர்த்தர் உனக்கு கொடுக்கிறதை பிரிக்கும் பழக்கம் உண்டா? நீ சம்பாதிக்கிறிய, நீ வீடு கட்டுற, நீ நல்ல வேலையில் இருக்கிற, உனக்கு கர்த்தர் ஏதோ வருமானங்களை கொடுக்கிறாரு. ஒவ்வொரு மாதமும் உன் சம்பளத்துல 10ல் 1 நீ பிரித்தாயா? ஒரு தேவனுடைய பிள்ளை 10ல் 1 பிரிக்கலன்னா நான் சொல்றேங்க, மேல கோச்சிக்காதீங்க, தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு இல்லை. நான் சொல்ல, உங்க பைபிள பாருங்க. நீங்க 1008 காரணம் சொல்லலாம், 1008 காரியத்தை நீங்க சொல்லலாம். ஆனா நான் உங்கள் காரியங்களையோ நீங்கள் சொல்லும் காரியத்தையோ நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் வேதத்தை நம்புகிறேன், வேதத்தை விசுவாசிக்கிறேன், வேதத்திலிருந்து எடுத்தாண்டு பேசுகிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுடைய அடையாளம் கர்த்தருக்குரியதை பிரித்து கர்த்தருக்கு கொடுப்பான். அல்லேலூயா. வருகிற சம்பளத்துல நீயா பார்த்து நம்ம ஆண்டவருக்கு பிச்சை போற மாதிரி 100 200 அதுல இருந்து உரிமை நீ தர நீயா? கர்த்தருக்குரியதை நீ என்ன செய்ய வேண்டும்? பிரித்து தர வேண்டும். அது எப்ப வரும்? அந்த பழக்கம், அந்த பழக்கம் உள்ளவங்க தான் அதை செய்வாங்களே ஒழிய எல்லாராலும் அதை செய்ய முடியாது. இப்ப நான் கேட்கிறேன், தேவனுக்கு கொடுக்கிற இந்த பழக்கம் உன்னிடத்தில் உண்டோ? உனக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் ஐயோ இது கர்த்தரால் எனக்கு கொடுக்கப்பட்ட பணம் அல்லவா, இதை தேவனுக்கென்று நான் பிரித்து தந்தே ஆக வேண்டும் என்று உனக்கு கொடுக்கும் பழக்கம் உண்டா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் மாதத்தில் வருகிற வருமானத்திலிருந்து நாங்கள் தசமபாகம் கொடுக்கிறோம். தேவனுடைய கிருபையினால் ஏதாவது ஒரு பல்க் அமௌண்ட் எங்களுக்கு வந்தாலும் கூட அந்த அமௌண்டிலிருந்து எடுத்து ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுப்போம். இந்நாள் இந்த பலிபீடத்தில் குறைத்தோ அல்லது ஏற்றியோ நான் பேசவில்லை. என் உண்மையை என் தெய்வம் பார்க்கிறார். எனக்கு வரும் பணம் எல்லாம் என் கர்த்தரால் வருகிறது என்று விசுவாசிக்கிறேன். ஆகவே எல்லாவற்றிலும் என் ஆண்டவருக்கு நான் தசமபாகம் செலுத்துகிறேன். சில ஆட்களே தனக்கு வர கொஞ்சம் பணத்தில் ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுப்பாங்க. தனக்கு ஒரு பெரிய பணம் வருகிற பொழுது அதில் ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுப்பதில்லை, மனசு இல்லை. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நல்ல பழக்கத்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வு முன்னேற வேண்டுமானால், தேவனுடைய பிரியத்தை சம்பாதிக்க வேண்டுமானால், நீ ஆராதிக்கிற சபையில், உனக்கு போதகம் கிடைக்கிற சபையில், அந்த சபையினுடைய ஆகாரத்திற்காக வளர்ச்சிக்காக
உனக்கு கர்த்தர் கிருபையாக கொடுக்குவவற்றில் எல்லாவற்றிலும் தேவனுக்குரியதை நீ பிரிக்க பழக்கப்படுத்திக் கொள். அல்லேலூயா. நான் ஒன்றை மாத்திரம் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு கொடுக்கும்படி தங்களை நன்றாய் பழக்கி கொண்டவர்களை ஆசீர்வதிக்கிறதை என் ஊழியங்களில் நான் கண்டு வருகிறேன். சில ஆட்கள் பாருங்க, சில மாதம் கொடுப்பாங்க, சில மாதம் கொடுக்க மாட்டாங்க. சில ஆட்கள் தங்களுடைய தசம பாகத்திலே இவர்களா நினைச்சு ஒண்ணு கொடுப்பாங்க, ஆனா முழுசையும் கொடுக்காம திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருப்பாங்க. நண்பா, சகோதரா, சகோதரி, ஒருவேளை பேசுகிற என்ன நீ என்ன நினைக்கிறாயோ எனக்கு தெரியாது. இந்த சத்தியத்தில் நான் உண்மையா இருக்கிறபடியா நான் உனக்கும் சொல்லுகிறேன், நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் ஏதோ நீ பார்த்து தரன ஒரு பிச்சைக்கார, உனக்கு தருவதில் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு உரியதை பிரித்து தர இன்றைக்கு உன்னை ஒப்புக்கொடு. அல்லேலூயா. ஆமேனே வரமாட்டது பார்த்தீங்களா? உங்களுக்கு அல்லேலூயாவே வரமாட்டது பார்த்தீங்களா? அல்லேலூயா. தருவேன்னு சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுடைய அடையாளத்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நீ உனக்கு பழக்கம், உன் பிள்ளைக்கு எப்படி அந்த பழக்கம் வரும்? உன் பிள்ளைக்கு அந்த பழக்கம் இல்லைன்னா உன் குடும்பத்துக்கு எப்படி அந்த பழக்கம் வரும்? ஒரு ஊழியர் சொன்னார், தசமபாகம் கொடுக்காதவன், தேவன் கொடுக்கிறதை தேவனுக்கு பிரித்து கொடுக்க மனதில்லாதவன் பண ஆசைக்காரன். பண ஆசைக்காரன். ஐயோ, இதை நான் கொடுத்து விட்டா எனக்கு என்ன வழி, ஏன் காரியமே இல்லை, இதுக்கு நான் வேற கொடுக்கணுமா என்று நீ நினைப்பாயால் நீ பண ஆசைக்காரன். சின்னதிலும் பெரியதிலும் ஆண்டவருக்குரியதை நான் பிரித்து தருவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எபிரேயர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், சீக்கிரமாக எபிரேயர் 5:13. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13. பால் உண்ணுகிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியால் நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். தேவனுடைய பிள்ளையே, வசனத்தில் பழகு. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வசனத்தில் பழக்க வைக்க விரும்புகிறார். உலக ஆலோசனைகளில் பழகாதே நண்பா, சகோதரி, சகோதரா. உலக கவிதைகளை பழகாதே, உலக கதை வசனத்திலே நீ பழகாதே, உலகம் சொல்லுகிற தத்துவத்திலே நீ பழகாதே, உலக வார்த்தையிலே பழகாதே. இயேசுவின் வசனத்திலே நீ பழக்கமுள்ளவராயிரு. இயேசுவின் வசனத்திலே ஒன்றோடு ஒன்று பழகு. பைபிள் இப்படி சொல்றது, வசனம் இப்படி சொல்லுது, வசனம் இப்படி சொல்லுது. வசனத்துக்குள்ளே நீயும், உனக்குள்ளே வசனமும், வசனமும் நீயும் ஒரு பழக்கமாயிரு. ஹல்லேலூயா. பிரம்மாண்ட கேட்டாங்க, பாஸ்டர் புது புது வார்த்தையா சொல்றீங்க, புது புது ஆலோசனையா சொல்றீங்க, வசனத்தெல்லாம் எடுத்து நான் ரொம்ப காலமா பைபிளை தான் படிச்சுட்டு இருக்கிறேன், ரொம்ப வருஷமா ரட்சிக்கப்பட்டாயிற்று. நான் படித்த வசனங்களிலே இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை நான் கேட்டதில்லையே, இப்படிலாம் சொல்றீங்களே, இப்படி அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நான் சொன்னேன், இதெல்லாம் என் திறமை, அறிவு, ஞானம்லாம் இல்லைம்மா, ஆண்டவர் பழக்கப்படுத்துறார். பழகணும். வசனங்களோடு நீங்க என்ன செய்யணும்? பழகணும். வசனத்தோட நீ பழகல, அதனால உனக்கு தெரியல. வசனத்திலே பழக்கம் உள்ளவனா இருக்கணும். என் ஆரம்ப காலங்களில் பாத்ரூம்ல உட்கார்ந்தாலும் பிரசங்கம் பண்ணுவேன், பண்ணி பார்ப்பேன். என்னுடைய வீட்டில் அதுக்கு முன்னாடி இப்பதான் வீடு மேலே கட்டிட்டாங்க, அதுக்கு முன்னாடி மத்தையெல்லாம் நான் மான் பேசுவாங்க, சுற்றி இருக்கிறவனா லூசு பழகுன்னு நினச்சிக்குவாங்க. நம்மான்னு அப்போ அப்படியே எனக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு நம்மான்னு பேசுவேன். ஆரம்ப காலத்தில் வாடகை சைக்கிள் வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு நாமளும் உலகிட்டே போய் எனக்கே தெரியாது. 4 பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் இன்னும் பேசிக்கிட்டே போனீங்களே, என்ன பேசிட்டு போனீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சில கேட்பாங்க, நீங்கள் உளறினே போனீங்களே அப்படின்னு கேட்பாங்க. பழகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, பிரசங்கம் டக்குன்னு வராது, வார்த்தை சொல்ல சும்மா அப்படி வந்துடாது, பழகினா அது வரும். ஹல்லேலூயா. பழகணும். ஆண்டவர்
பிதாட்ட கேட்டா உன்னை அந்த வசனத்திலே பழக்குவார். ஆண்டவரே, நான் வசனத்தை எடுத்து சொல்ல எனக்கு பழக்குங்க, நம்முடைய வார்த்தையை நான் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல, பழக்குங்கன்னு சொன்னா, ஒரு ஊழியக்கார உங்களை பழக்கிறத விட ஆவியானவர் அதிகமா உங்களை பழக்குவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஹல்லேலூயா. வசனத்தை நல்லா மனப்பாடம் பண்ணி பழகணும். வசனத்தை அப்படி எனக்கு அப்படி பழகினாதான் நீங்க பேச தெரியும், பேச வரும். ஹல்லேலூயா. சரி, ஆரம்பத்தில் சின்ன சின்ன தப்பு எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்த ஆள் கிடையாது. நானும் பிரசங்கங்களில வளர்றது உண்டு. அப்படியே கையை ஆடும், கையை பிடிச்சிக்கிட்டு பேசுறதுலாம் உண்டு. சோத்திரம். முதல் முறை நான் பிரசங்கம் பண்றேன், என் கையை ஆடுது, புல்பீட்டை பிடிக்கிற புல்பீட்டு ஆடுது, புல்பீட்டு ஆடுது, காலை வச்சு அழுத்துறேன், என் காலை ஆடுது. அதனால எல்லாமே சேர்ந்து அப்படியே ஆடிக்கினே பேசி ஆடிக்கினே முடிச்சேன். அதாவது பழகணும், பழக பழக வரும், பழக 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 வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் பிரசங்கியார்களாய் மாறணும். நீங்க பழகினாதான் 4 பேருக்கு வசனத்தை சொல்ல உங்களுக்கு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்குதான் நான் சில அந்த ஒரு புஸ்தகத்தை நான் எழுதுகிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வசனம், என்னுடைய சொந்த கருத்தை எதுவுமே எழுதலை. ஒரு தலைப்பில் அப்படியே நீங்கள் புரிந்து கொள்ளும்படி 7 குறிப்பு 5 குறிப்புகளை அப்படியே வசனம் போட்டு உங்களுக்கு எல்லாம் நான் எழுதியது. ஏன்னா அதை நீங்கள் படிக்கும் போது உங்களுக்குள்ள அந்த வசன பழக்கம் வரணுங்கிறதுக்காக. அல்லேலூயா. நம்முடைய சபையில் இருக்கிற எல்லாரும் வசனத்திலே சமர்த்தர்களாக இருக்க வேண்டும். கரந்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. பழகணும் வசனத்தை. வசனத்தை எடுத்து சொல்ல தெரியணும். வசனத்தில் you must train up. பர்னபாவை குறித்து சொல்லுகிறது, அவன் வேதாகமங்களில் சமர்த்தனாய் இருந்தான். அல்லேலூயா. அதுல இன்னொரு விஷயம் பாருங்க, நீதியின் வசனத்தில் பழகுங்கள். என்ன வசனங்க? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அதுல பழகக்கூடாது. நீதி என்றால் என்ன? இப்படித்தான் இருக்கணும், இதை விட்டு தாண்டின அந்த வசனத்தை நாம் பழகணும். நீதி வசனம். சில ஆட்கள் குழந்தைத்தனமான வசனம் தான் பைபிள் சொல்கிறது. அந்த வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். பால் உண்ணுகிறவன் பாருங்க, குழந்தைத்தனமான வசனம். கர்த்தர் உன்னை பாலாக்காமல் தலையாக்குவார். அப்பதான் ஒரு உற்சாகமே வரும். அவர் எரிச்சல் தேவன் ஆஃப் ஆயிடுவாங்க அப்படியே. இன்றைக்கே ரெட்டிப்பான பலனை தருவார். தேவ வசனத்துக்கு கீழ்ப்படியவில்லையோ சாப வரும்னா அப்படியே ஆஃப் ஆயிடும். போட்ட இடத்துல கிடக்கும். உன்னை உயர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. உன் வாழ ஆண்டவர் அறுப்பார்னா போதும், சுழி அங்கே சுருட்டப்பட்டு உட்கார்ந்துருப்பாங்க. ஏன்னா நம்ம அப்படி பழகிட்டோம் சார், அப்படி பழகிட்டோம். மென்மையான, ஆதரவான, ஒழுங்கலான, தழுவலான நிறைய டிவி இப்ப முளைஞ்சிருக்கு. அப்ப அதை எதை திருப்பினாலும் ரட்சிக்கப்படாதவனுக்கு ஏற்றதா இருக்கலாம். நான் அந்த ஊழியத்தை நான் குறை சொல்லல. ரட்சிக்கப்பட்ட நீ அதுல பழகாத, நீதியின் வசனத்தில் பழகு. நான் சொல்றது ஆமென், உண்மை அப்படின்னு சொல்றவங்க நீதியின் வசனத்திலே பழகு, எச்சரிப்பான வசனத்திலே பழகு. உன்னை உருட்டுகிற தாளாட்டுகிற வசனத்தில் அல்ல. நீ ரட்சிக்கப்பட்டவன், நீ ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆச்சு. இன்னும் வாக்குத்தத்தங்களும் இன்னும் சாதகமான பாதகமான வார்த்தைகளையே நீ எதிர்பார்த்திருந்தால் நீ ஒரு குழந்தைத்தனமான விசுவாசி. நீ அந்த வசனத்துல பழகக்கூடாது. நீ எந்த வசனத்துல பழகணும்? நீதியின் வசனத்தில் பழக வேண்டும். கைதட்டி கர்த்தரை சொல்றீங்களா? அல்லேலூயா. என்ன வசனத்துல பழகணும்? ஆமா. சரி, உன்னத பாட்டின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சீக்கிரமாய் உன்னத பாட்டின் புஸ்தகம் 3:8. நான் முடிக்க போற பாருங்க. இவர்கள் எல்லாரும் பட்டயம் பிடித்து யுத்தத்திற்கு பழகினவர்களாய் இருக்கிறார்கள். சாலமோனுடைய சோல்ஜரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லாரும் பட்டயத்தை பிடித்து யுத்தத்திற்கு பழகினவர்களாக இருக்கிறார்கள். நாம் 144 சங்கீதம் 1 கூட வாசித்தோம்.
கர்த்தர் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஒரு விசுவாசி யுத்தத்திலே பழக்கம் இருக்க வேண்டும். இப்பொழுது ஆழமான குறிப்பை சொல்ல போற கவனி. யுத்தத்தில் நீ பழக்கம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுங்கள், பட்டயத்தை பிடித்து யுத்தத்திற்கு பழக்கம் உள்ளவனாய் நான் இருக்க வேண்டும். ஹalleluya. யுத்தம் எல்லாரும் செய்ய முடியாது, பழக்கப்பட்டவர்களே யுத்தம் செய்ய முடியும். யுத்தத்திற்கு பழகினவர்கள் தான் யுத்த களத்தில் வந்து நிற்க முடியும். ஒன்னு சொல்லட்டுமா, நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு, என்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தோய்த்து வெளுக்கப்பட்டு, என்னைக்கு நீங்க தேவ பிள்ளை ஆனீங்களோ அன்னைக்கே நீங்கள் ஒரு யுத்த களத்திற்கு வந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். சார் கவனிங்க, நீங்கள் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டீர்களோ அன்றையே சாத்தானுக்கு எதிராளி ஆகிவிட்டீர்கள். அப்போ ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குமே சாத்தான் எதிராளி. ஆக நாம் ஒரு யுத்த களத்தில் இருக்கிறோம். இந்த யுத்தத்தில் நாம் தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கை செய்ய வேண்டுமானால் நம்முடைய சாத்தானாகிய எதிராளியோடு யுத்தம் பண்ணுகிற பழக்கம் நமக்கு தேவை. யுத்தம் என்ற மனசு நமக்கு இருக்கணும். நான் யுத்தம் யுத்தம் என்று சொல்லும் போது நீங்கள் உலகத்தனமான யுத்தத்தை கற்பனை பண்ணி இந்த செய்தி கேட்காதீங்க. உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நீங்கள் விரைந்தோடி எனக்கா தீமை செய்தாய், இந்த நானும் உனக்கு ஒரு தீமை செய்கிறேன் என்று உலகத்தனமாக யுத்தம் என்ற வார்த்தையை நீங்கள் கற்பனை செய்து இந்த செய்தியை கேட்காதீங்க. ஆவிக்குரிய யுத்தம். முதலாவது சொல்கிறேன், கல்வாரி யுத்தம். ஒரு தேவனுடைய பிள்ளை கல்வாரி யுத்தம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அறைந்தார்கள், இயேசு கிறிஸ்துவை துப்பினார்கள், இயேசு கிறிஸ்துவை முள்முடி அடித்தார்கள், இயேசு கிறிஸ்துவின் கையிலே ஆணி அடிக்கப்பட்டது. இயேசு அந்த நேரத்தில் என்னையா அடித்தீர்கள், என்னையா துப்பினீர்கள், என்னையா செய்தீர்கள், இந்த உங்களுக்கு வேண்டுமா என்று ஆண்டவர் அங்கே வீரவேஷம் பேசல. அவர் கல்வாரி சிலுவையிலே தொங்கியிருக்கும் போது அவர் ஒரு யுத்தம் நடத்தினார். பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். It is a spiritual warrior. இதுதான் ஆவிக்குரிய யுத்தம். உங்களுக்கு தீமை செய்கிறவர்களையும் பொறுத்து கொண்டு அவர்களுக்காக ஜெபிப்பதுதான் யுத்தத்திற்கு பழகினவர்கள். கரங்களை தட்டி நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அதுதான் சார் கல்வாரி யுத்தம். தம்மோடு மோதினவர்களை கர்த்தர் எப்படி சந்தித்தார் பார்த்தீர்களா? இதுதான் ஒரு யுத்தம். அவனை அடித்து, அவனை துன்புறுத்தி, அவனுக்குள் நாம் கொண்டு வருகிற அந்த மாற்றத்தை இயேசு வேறு விதத்தில் யுத்தம் பண்ணி அதை கொண்டு வந்தார். அடித்தவர்கள் எல்லாரும் சொன்னார்கள் கடைசியில், மெய்யாகவே இவர் தேவகுமாரன். ஹல்லேலூயா. இந்த கல்வாரி யுத்தத்தை நீ செய்ய வேண்டும். இந்த கல்வாரி யுத்தத்திற்காக நீ படிப்பிக்கப்பட வேண்டும். இன்னொரு யுத்தம் சொல்லுகிறேன், சுவிசேஷ யுத்தம். ஒரு தேவனுடைய பிள்ளை, நீ சும்மா இருந்தா சபை வளராது. சகோதரா, நீ சும்மா இருந்தா சபை வளராது. சகோதரி, நீ வார்த்தையை மாத்திரம் கேட்டுட்டு, பிரசங்கத்தை மாத்திரம் கேட்டுட்டு சும்மா இருந்தா சபை வளராது. என்ன செய்யணும்? நீ ஒரு யுத்தம் பண்ணணும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு ஆத்மாவை நீ டிராக்ஸ் எடுத்துட்டு போற, ஒரு யுத்தத்துக்கு போகிறாய் நினைத்துக்கொள். அங்கே சாத்தானால் பீடிக்கப்பட்ட ஒரு ஆளோடு நீ பேச போற. அது மறைமுகமாய் சாத்தானுக்கு உனக்கும் நேரிட போகிற யுத்தம் என்பதை மறந்து விடாது. சுவிசேஷ ஊழியம் என்பது சும்மா டிராக்ஸ் எடுத்துட்டு இன்னும் ஒரு சீட் அவரை கொடுத்துட்டு வரணும்னு நினைக்காத. அந்த டிராக்ஸ் ஒரு பட்டயம். அருமையானவர்களே, நீ ஒரு தேவ பிசாசுடைய அடிமைத்தனத்துல இருக்கிறவனுடைய எல்லைக்கு போய் அவனோடு பேசி அவனை இட்டுட்டு வர போற ஒரு யுத்தம். நீ என்ன பண்ண தெரியுமா? 10 முறை போவ, 10 முறை உன்னை அசிங்கப்படுத்தி அனுப்புவான். அந்த குறிப்பிட்ட ஆள் உன்னை அவமானப்படுத்தி அனுப்புவான். நீ என்ன செய்யக்கூடாது? 10 முறை போனேன், ஒண்ணுமே கேட்கல, 10 முறை ஊழியத்துக்கு அந்த இடத்துக்கு போனேன், ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு ஆத்மாவும் ரட்சிக்கப்படல, ஒரு ஆத்மாவும் அந்த மந்தைக்குள்ள வரல. ஓ சி, இந்த ஊழியம் எனக்கு வேண்டாம், எனக்கு வராது போல இருக்கு, இனி நான் செய்ய மாட்டேன் என்று நீ முடங்கி விட்டால் நீ ஒரு கோழை.
10 அல்ல 1000 முறை போய் நீ தோல்வி கண்டாலும் 1001வது முறையும் போக நீ தகுதியாக இருக்க வேண்டும். அந்த ஆத்துமாவை நான் திருப்பு மட்டும் நான் ஓய்வதில்லை. இதான் யுத்தம். சும்மா வேஷ்டி வரைஞ்சி கட்டிக்கிட்டு புடவை வரைஞ்சி கட்டிக்கிட்டு நிக்கிறியா, பார்க்கலாமா, மோதிக்கலாமா, அது இல்லை. அந்த ஆத்துமாவை நான் சாத்தானின் கையிலிருந்து பிடுங்கும் வரை நான் ஓய்வதில்லை என்று உங்களுக்குள்ளே சபதம் எடுக்கிறீர்களே, அதுதான் நீங்கள் செய்கிற சுவிசேஷ யுத்தம். கைதட்டி கர்த்தரை துதிக்க மாட்டீங்களோ? நான் போவேன், புறமுதுகு காட்டி வரமாட்டேன். வந்தா அந்த ஆத்துமாவோடு நான் வருவேன். அந்த காலத்துல எங்க தமிழ் வார்த்தையார் சொல்வாரு, கேட்டிருப்பீங்க, அந்த காலத்துல இருக்கிற ஆம்பளைங்க சண்டைக்கு போயிட்டு முதுகுல காயத்தோடு வந்தா வீட்டு அம்மாவே வீட்டுல சேர்க்க மாட்டாங்க. வெற்றி திலகம் விட்டு கையில கத்திய கொடுத்து போய் வென்றுவான். அடிபட்டு வந்தா நெஞ்சில் அடிபட்டு வீட்டுக்கு வா, சோறு போடுறேன், காயத்தாத்துறேன். முதுகுல மட்டும் உனக்கு அடிபட்டுதோ மாவனன் எங்கேயே வரக்கூடாது, வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு ஆதி காலத்து பெண் சொன்னாங்க. இப்படியெல்லாம் இந்த காலத்து பெண் சொன்னாங்க. நம்ம வர்க்கம் ஒன்றுமே வீட்டுக்குள்ளே இருக்காது. அல்லேலூயா. அந்த காலம். ஆனால் ஆவிக்குரிய விஷயத்தில் நான் ஒரு நாளும் நான் முடியாது என்று முதுகை காட்ட மாட்டேன். நான் ஆண்டவருக்காய் ஒன்றை சாதிக்கும் வரை நான் யுத்தம் ஓயாது. யுத்தம் ஓயாது. நான் இயேசுவுக்காய் சுவிசேஷ வேலையை செய்வேன். எனக்கு வாசல்கள் நான் பல முறை சென்று அடைபட்டாலும் நான் திரும்ப திரும்ப முயற்சித்துக் கொண்டே இருப்பேனே ஒழிய என் ஊழியத்தை நான் நிறுத்த மாட்டேன்னு சொல்றவங்க கைதட்டி கர்த்தரை எல்லாரும் கர்த்தரை சொல்றீங்க. ஹalleluya. சண்டே கிளாஸ் ஊழியம் செய்கிறீர்களா? ஒரு பிள்ளையை நீங்கள் ஆதாயப்படுத்தும் போது அந்த ஊரோ அந்த அம்மாக்களோ அங்க இருக்கிற தலைவரோ உங்களுக்கு சஞ்சலங்களும் சங்கடங்களையும் கொடுப்பாரு. உனக்கெல்லாம் இதுதான் வேலையா, வந்துட்டீங்களா, எவன் என்ன கொடுக்குறானோ தெரியலையோ என்று என்னென்னமோ பேசலாம். நீங்க நினைக்கணும், இப்பொழுது நான் யுத்த களத்தில் இருக்கிறேன், இதையெல்லாம் நான் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். இதையெல்லாம் பார்த்தால் நான் தெய்வீகத்தை நிறைவேற்ற முடியாது. இந்த யுத்தம் எனக்கும் சாத்தானுக்கும் நடக்கிற ஒரு யுத்தம். இந்த யுத்தத்தில் என்னோடு கூட ராணுவங்களின் கர்த்தர் இருக்கிறார். அவருடைய துணையோடு நான் யுத்தம் பண்ணி அநேகரை நான் இந்த வெளிச்சத்துக்குள் கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. யுத்தம் பண்ண ஆயத்தமா? மூன்றாவது சொல்லுகிறேன், முழங்கால் யுத்தம். தேவனுடைய பிள்ளைகள் முழங்கால் படியிட்டு தேவனிடத்திலே போராடி கட்டுகளையும் அரண்களையும் நிர்மூலமாக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். மாமிசத்தோடு இரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை. வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு அந்தகார லோகாதிபதிகளோடு எனக்கு போராட்டம் உண்டு. முழங்கால் யுத்தம். இந்த யுத்தத்தை தான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பழக்கி வைக்கிறார். இந்த யுத்தத்திலே நீ பழகப்பட்டாயா? இந்த யுத்தத்திலே நீ பழக்கம் உள்ளவனா? அல்லாவிட்டால் உலகத்தனமான யுத்தங்களை பற்றி நீ பேசிக் கொண்டிருக்கிறாயா? நான் சொல்லுகிறேன், அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த யுத்தங்களை பழக்கி வைக்கிறார். கைதட்டி எல்லாரும் கர்த்தரை சொல்லிருப்போமாக. ஹல்லேலூயா. யுத்தங்களே நாம் பழக்க வைக்கப்பட வேண்டும். என்னுடைய தாயும் என்னுடைய தகப்பனும் இந்த பாண்டிச்சேரிக்கு வருகிற பொழுது ஏதோ ஒரு ஸ்தாபனத்திலிருந்து ஒரு சபைக்கு அனுப்பவில்லை. திருமணம் இன்று முடிகிறது, நாளைக்கு அவர்கள் மறுநாளே கர்த்தர் நம்மை பாண்டிச்சேரிக்கு போக சொல்கிறார் என்று கட்டின துணியோடு, பாண்டிச்சேரியை பற்றி எங்க அம்மாவுக்கும் தெரியாது, என் தகப்பனுக்கும் தெரியாது. அந்த நாட்கள் பயங்கரமான நிலையில் பாண்டு சென்றது. அங்கொன்று இங்கொன்று என்று ஒரு சில சபை இருந்தன. விசுவாசிகள் இல்லாத காலகட்டம், வெறுமையாய் வந்தார்கள். கோரிமெட் பகுதியிலே இருக்கிற முந்திரி காடுகளுக்கு அருகே அந்த பக்கம் என் தகப்பனார் என் தாயார்கிட்ட போயிட்டு சொன்னாரு, கல்யாணம் ஆகி ஒரு சில நாள் தான் ஆகுதான். எங்க அப்பா சொல்றாரா எங்க அம்மா பார்த்து, என்ன நம்பி வரல, நீ கர்த்தரை நம்பி தான் வந்திருக்கிறான்னா புது கல்யாண பொண்ணுக்கு எப்படி யோசிப்பார். என்ன நம்பி வரல, நீ கர்த்தரை நம்பி தான் இங்கு வந்திருக்கிறாய். எனக்கும் பாண்டிச்சேரி தெரியாது, உனக்கும் தெரியாது. கர்த்தர் சொன்னதுனால நாம் இங்க வந்திருக்கிறோம். கர்த்தர் உனக்கு
ஆண்டவர் சொல்றபடி நீ செய் என்று சொன்னாராம். என்னுடைய தாயார் கலங்கினாங்க. புதுசு கல்யாணம் புதுசு, வாழ்க்கைனாலே என்னன்னு தெரியாது, ஊழியம் ஒண்ணுமே தெரியாது. முழங்கால் படிட்டு அந்த முந்திரி காடுகளை ஜெபித்தாலாம். கர்த்தர் என் தாயார் தரிசனம் கொடுத்தா, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன். அந்த வாக்கு தத்தத்தை பிடித்தார்கள், ஊழியம் செய்தார்கள். ஊழியத்திலே அவர்கள் எடுத்த எடுப்பில் ஒரு வெற்றி காணவில்லை, வெறுமைதான். அநேக நேரங்களுக்கு வெறுமையான பாய்களுக்கும் வெறுமையான சுவற்றுக்கும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக இடங்களில் ஊழியம் செய்ய போனதினாலே அடி உதைகளும் என் தகப்பனார் நாட்களில் வாங்கியிருக்கிறார். ஆனாலும் யுத்தம் யுத்தம் என்னை ஆண்டவர் எந்த இடத்திற்கு அனுப்பினாரோ அந்த இடத்தில் தேவனுக்காக ஒரு கூட்டத்தை நான் சேர்க்கும் வரை இந்த யுத்தத்தில் நான் ஓய மாட்டோம். அதனால் தான் பல போராட்டங்களை கடந்து இந்த சபை நிலைத்திருக்கிறதானால் இது யுத்த சபை. கைதட்டி கர்த்தரை நான் சொல்லிக்கிறேன். யுத்தம் செய்து பிறந்த சபை, யுத்தம் செய்து முன்னேறிய சபை, யுத்தம் செய்து இந்த நேரம் வரைக்கும் நிலைத்திருக்கிற சபை. ஒன்றை மாத்திரம் பெருமையாக சொல்லுவேன், இந்த சபைக்கு வந்த போராட்டத்தை போல மற்ற காரியங்களுக்கு வந்திருந்தால் நான் சொல்லுகிறேன், சவால் விட்டு சொல்வேன், இந்த பாண்டிச்சேரி ஏராளமான சபை உண்டு. ஆனால் இந்த சபைக்கு வந்த போராட்டத்தை போல எந்த சபைக்கு நேர்ந்ததே இல்லை. இந்த சபைக்கு வந்த இழப்பை போல எந்த சபைக்கும் ஏற்பட்டதே இல்லை. இந்த சபைக்கு வந்த அவமானத்தை போல எந்த சபைக்கு ஏற்பட்டதே இல்லை. ஆனாலும் இதுவரைக்கும் கர்த்தர் இந்த சபையை பாதுகாத்து வருகிறார். இதுவரைக்கும் இந்த சபையை போஷித்து வருகிறார். இதுவரைக்கும் இந்த சபைக்கு அவர் நல்லவராய். காரணம், யுத்தங்களில் பிறந்த சபை. உங்களுடைய அந்த சபையின் ஜீவனை சுவாசிக்கிற அந்த சபையின் உயிர் நாடியாய் இருக்கிற உங்களுக்குள்ளும் அந்த ரத்தம் தான் ஓட வேண்டும். எதிர்க்கிற ஒரு குணம். சாத்தானே, உனக்கு ஊழியத்தை இப்படி தடை பண்ண உன்னால முடியுமானா? நான் அதையும் எதிர்த்து இயேசுவுக்காக ஒரு ஊழியத்தை செய்ய என்னால் முடியும் என்று சொல்லி என் சபையில் இருக்கிற ஒவ்வொரு யுத்த புருஷர்களாய் மாற வேண்டும். கைதட்டி கர்த்தரை சொல்லிக்கிறோம். 1 நாளாகும் 12:33 இல்லையா? சகலவித யுத்த ஆயுதங்களாலும் யுத்தம் செய்கிறதற்கும் தங்கள் அணியை காத்து நிற்க பழகி வஞ்சனை செய்யாமல். அருமையானவர்களே, இந்த வசனத்தை முழுமையாக நீங்கள் படித்தால் புரிந்து கொள்ள முடியாது. இதிலே தாவீதோடு கூட யுத்தம் பண்ணுகிற 50,000 யுத்த புருஷர்கள் இருக்கிறார்கள். தாவீதோடு யுத்தம் பண்ணுகிற இந்த 50,000 புருஷர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிற பொழுது, அவர்கள் யார்? தங்கள் அணியை காத்து நிற்கிறதற்கு பழகி. எல்லாரும் சொல்லுங்கள், தங்கள் அணியை காத்து நிற்கிறதற்கு பழகினவர்கள். கைதட்டி கர்த்தரை சொல்லிக்க மாட்டீங்களா? நிறைய வசனம் இருக்கு, ஆனா நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. தங்கள் அணியை காத்து நிற்க பழகி கொண்டவர்கள். சார், இந்த மெட்ராஸ் பெண்டிகாஸ்டல் அசெம்பிளி சர்ச் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு அணி. இந்த அணியை நாம் காத்து நிற்க பழக வேண்டும். கர்த்தர் நமக்கு ஒரு ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இது ஒரு அணி, இது ஒரு அசெம்பிளி, இது ஒரு கூடுகை, இது ஒரு ஐக்கியம். அப்போ இந்த ஐக்கியத்தில் இருக்கிற நீங்க எல்லாம் எந்த மாதம் புத்த புருஷரா இருக்கணும் தெரியுமா? இந்த அணியை காத்து நிற்க பழகுகிறவர்களா இருக்க வேண்டும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த சபையாகிய இந்த அணியை காத்து நிற்க என்னை பழக்கப்படுத்தும். இந்த சபையை விற்க தூற்ற நீ ஆளா இருக்க கூட, இந்த சபையை உடைக்க நீ ஆளா இருக்க கூட, இந்த அணியை கெடுக்கிற ஆளா நீ இருக்க கூட. எப்படி இருக்கணும்? இந்த அணியை நான் காத்து நிற்க என்ன செய்வேன்? பழக்குவேன். ஹல்லேலூயா.
அணியை காத்துக் கொள்ளுங்கள். சபையின் ஒருமைப்பாட்டை காத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பழகுங்க. சபையை பத்தி ஐக்கியத்தை பத்தி யாரோ ஊர் விளைச்சாலும் அவங்ககிட்ட போய் சந்திச்சு, அம்மா அப்படிலாம் பேசக்கூடாதுமா, சபை தேவனுடைய சுயரத்தினால சம்பாதிக்கப்பட்டது, இந்த ஐக்கியத்தை இப்படி பேசி குலைச்சிடாத அப்படின்னு சொல்லி குலைக்கிற ஆளையும் சரிபடுத்தக்கூடிய புருஷர்களால் நீங்க நானும் இருக்கணும். இன்னும் அதை தாண்டி சொல்லுகிறேன், கர்த்தர் வரும் காலங்களில் உங்களுக்கு ஒரு ஜெபக்குழுவை ஆண்டவர் தரப்போகிறார். உங்களுக்கென்று ஆண்டவர் இப்போது ஊழியங்கள் தந்திருக்கிறார். தராதவர்களுக்கு தேவன் இனி வரும் நாட்களில் தரப்போகிறார். நீங்கள் ஜெபிங்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நல்ல ஒரு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டீங்க. அதில் ஒரு சோத்தரிக்கிறோம் 5 குறிப்புகளை நம்ம பார்த்தோம். பழக்குவிக்கும் தேவன், அந்த செய்தி உங்களுக்கு நிச்சயம் உங்களை தொற்றுக்கும் என்று நான் நம்புகிறேன். அதில் கர்த்தருக்குள் நாம் நடக்க பழகணும், கர்த்தருக்கு பயப்படுகிறதிலே பழகணும், வசனத்தில் நாம் பழகணும், யுத்தத்திற்கு நாம் பழகணும், தங்கள் அணியை காத்து நிற்க பழகணும்னு சொல்லி ஒரு 5 பழக்க வழக்கங்களை நம்ம பார்த்தோம். நிச்சயமாகவே இந்த 5 அனுபவமும் இந்த நாளில் நம்முடைய அனுபவமாக மாறுபடி நாம் மறுபடியுமாக அந்த செய்தியை கேட்டு கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார் என்று நம்புகிறேன். அந்த செய்தியினுடைய ஆசீர்வாதம் நமக்கு காணப்படும்படி நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பழக்குவிக்கும் தேவன், என்னுடைய கைகளையும் என் விரல்களையும் யுத்தத்திற்கு படிப்பிக்கிற கர்த்தாவே என்று சொல்லி ஆண்டவரே 144 சங்கீதம் 1 வசனத்தை மையமாய் கொண்டு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய ஒரு தெய்வீக பழக்க வழக்கங்கள் என்ற ஒரு 5 காரியங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்தீர். எசப்பா, அந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே கர்த்தருக்குள் நடக அவர்கள் பழகட்டும். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற பழக்கம் அவர்களுக்கு இருக்கட்டும். ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தில் அவர்கள் பழகுவார்களாக. ஆண்டவரே, ஆண்டவரே சோத்திரிக்கிற ஆவிக்குரிய யுத்தங்களில் ஒரு பழக்கம் உள்ளவர்களாய் நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே சோத்திரிக்கிற தங்கள் அணியை காத்து நிற்க, ஆண்டவரே சோத்திர காத்து நிற்க பழகுகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த பழக்க வழக்கங்களை ஆண்டவரே சோத்திர இப்பொழுதே அவர்களுக்குள் கடந்து வரும்படி நான் ஜெபிக்கிறேன். அவருடைய எலும்புகள், நரம்புகள், தசைகள், நாடி நரம்புகள், ஆவி, ஆத்மா, சரீரத்தில் இந்த சத்தியம் ஆண்டவரை நிலை பெற்றிருக்க கர்த்தர் உதவி செய்யும். அந்த செய்தியில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் அத்தனையும் உடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு பெற்றுக்கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்டபடி பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் அந்த செய்தி அவர்களுக்குள்ளே ரிங்காரமிட்டு கொண்டே இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த செய்தி தொடர்ந்து பிள்ளைகளை நடத்தட்டும். கர்த்தர் இந்த நாளில் உடைய பிள்ளைகளை விசேஷமாய் ஆசீர்வதிப்பீராக. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் என்றும் கிறிஸ்துவின் வரிய பரியந்தமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வால வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பழக்குவிக்கும் தேவன் ஆவிக்குரிய பழக்க வழக்கங்களால் உங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.